யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சித்ரா பௌர்ணமி ஆண்டுக்கு ஒரு முறை வருகின்ற சித்ரா பௌர்ணமி மே மாதம் 1ஆம் நாள் வெள்ளிக்கிழமை வருகிறது. இது அத்தனை சிறப்பு பெற்ற இந்த சித்ரா பௌர்ணமிக்கு என்னென்ன விசேஷம் என்று கேட்டால், குறிப்பாக கேது பகவான் தோஷம் உள்ளவர்கள், ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் மற்றும் கிரக தோஷம் உள்ளவர்கள் இந்த சித்ரா பௌர்ணமி நாளிலே சித்ராபத்திரரை சென்று வழிபட்டால் அத்தனை சிறப்பு. ஏனென்றால் சித்ரா பௌர்ணமி அன்று அவர் பிறந்த நாள், அதாவது சித்ராபத்திரர் பிறந்த நாள். சரி, சித்ராபத்திரர் யார் என்று கேட்டால், நமது தலையெழுத்தையே எழுதுகின்றவர். அதாவது முப்பிறவிலும் இப்பிறவிலும் அடுத்த வருகின்ற பிறவிலும் நமது தலையெழுத்தை எழுதக்கூடியவர். அதாவது யம தர்மராஜரின் சகோதரர். அவருக்கு இவர் அசிஷன். இவர் என்னென்ன எழுத்து எழுதி கூறுகிறார்களோ அதற்கு தக்கவாறு தண்டனை கொடுக்கக்கூடியவர் தான் யம தர்மராஜர். இந்த சித்ராபத்திரர் நம் தலையெழுத்தை மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர். அவரை போய் சித்ரா பௌர்ணமி நாளிலே ஆண்டுக்கு ஒரு முறை வருது. இது காஞ்சிபுரத்தில் அவருக்கு ஆலயம் உண்டு. அதாவது சித்ராபத்திரர் ஆலயம் காஞ்சிபுரத்திலே அவருக்கென்று ஒரு சந்நிதி உண்டு. இந்த ஆலயத்திலே சென்று ராகு கேது தோஷம் உள்ளவர்களும், கிரகத்தால் மட்டுமல்ல, குடும்ப பிரச்சனை, உடல் உபாதை, கடன், வீடு கட்ட முடியவில்லை, எந்தெந்த துறையில் உள்ளதோ அத்தனையும் மட்டுமல்ல, கேது திசை நடப்பவர்களும், கேது புத்தி நடப்பவர்களும், ஏனென்றால் கேதுக்கு அதிதேவதையாக இவர் வருகிறார் சித்ராபத்திரர். அத்தனை தோஷமும் நீங்கி அனைத்து என்னென்ன இருக்குது நம்ம தலையத்தை மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவராக இந்த சித்ராபத்திரர் அமைகிறார். அதனாலே ஆண்டுக்கு ஒரு முறை சித்ரா பௌர்ணமி வருகிறது. மே மாதம் 1ஆம் நாள் வெள்ளிக்கிழமை காஞ்சிபுரத்திலே சித்ராபத்திரர் ஆலயம், தனி ஆலயம் உள்ளது. இங்கு சென்று அனைவரும் அவரை வேண்டி பூஜித்தால் திருமண தடை விலகுதல், சர்ப்ப தோஷங்களால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்குதல், குறிப்பாக கேது பகவானாலும் ராகு பகவானால் ஏற்பட்ட துர்பலன்கள் நீங்கி நற்பலன்கள் உண்டாகும் என்பது ஒரு ஐதீகம். இந்த சித்ரா பௌர்ணமி நாளிலே அவரை சென்று தீபமேற்றி அர்ச்சனை செய்து தரிசனம் செய்து வாருங்கள். இது ஆலயம் காஞ்சிபுரத்திலே உள்ளது. அவரை சென்று வழிபட்டால் நம் விதியை மட்டுமல்ல, தலையெழுத்து மாற்றக்கூடியவர் அவர். நம் தலையெழுத்தை நிர்ணயம் செய்கின்றதே அவர்தான். நமது ஆயுளை நீட்டிப்பவரும் அவர்தான், நமது ஆயுளை குறிப்பவரும் அவர்தான், நமது பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடியவர் சித்ராபத்திரர். அத்தனை சிறப்பு பெற்றவர். இந்த சித்ரா பௌர்ணமி நாளிலே அவர் ஆண்டுக்கு ஒரு முறை பிறந்த நாள், அதாவது சித்ரா பௌர்ணமி நாளிலே அவர் பிறந்த நாளாகும். அந்த நாளிலே சென்று அவரை நாம் வேண்டி வணங்கினால் தலையெழுத்து மாறும், கடன்கள் தீரும், தோஷங்கள் விலகும், பிணிகள் அகலும், பாவ புண்ணியங்கள் குறையும், அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வையும் நாம் பெறலாம். இது மே மாதம் 1ஆம் நாள் சித்ரா பௌர்ணமி அன்றிலே சென்று சித்ராபத்திரை வழிபட்டால் அத்தனை சிறப்பும். காஞ்சிபுரத்தில் சித்ராபத்திரர் ஆலயம் உள்ளது. எல்லோரும் சென்று அவரை வழிபட்டு ஆயுளையும் தோஷங்களை நீக்கி பெருவாழ்வு வாழ்வை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.